உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. விஷ்ணுவர்தன் அவங்களுடைய இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில அதித்தி சங்கர் மற்றும் ஆகாஷ் முரளி அவங்களுடைய ஆக்டிங்ல வெளியானதுதான் நேசப்பையா திரைப்படம். இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. நல்லா இருக்குமா படம்? நல்லா இருந்து மேடம். படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா. Blessed to be in the film. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாலே ஆகாஷ் நத்தி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நேசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே போய் பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒரு இருப்பா போகுது. ஆமா எடுத்துருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு படம். படத்துல எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? காம்போ நல்லா இருக்கு. எல்லா காம்போவும் நல்லா இருக்கு. காம்போ நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆகாஷ் முரளி சூப்பரா நடிச்சுக்கிறாரு. முதல் படம் மாதிரி தெரியல, அண்ணன் முரளி மாதிரியா அதுக்கு மேல நல்லா நடிச்சுக்கிறாரு. இறந்த நடிகர் முரளியோடைய பிரதிபலிப்பு அவருடைய 2வது மகன் ரொம்ப காட்டியிருக்காரு. இது இந்த நடிப்புல ஆகாஷ் அவருடைய புதுமகன் தான். அவருடைய நடிப்புல அவங்க அப்பா அவருடைய ஆன்மாவை பார்க்குற மேடம் ரொம்ப அற்புதமான படம். முரளி சார் பையன் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படமே நல்ல ஒரு இதுவாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்ல போர் இல்லாமல் போகுது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. படம் நல்லா இருக்கு. எப்பயும் போல மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் வரும். அதை வெயிட் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதனால எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. படம் சூப்பராக இருக்கு. ஒரு ஆகாஷ் ஹீரோ பெரிய ஆளா வருவார். பெரிய ஆளா வருவார். நல்லா அடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு சூப்பரா அடிச்சிருக்கு. போர் அடிக்கல. படம் சுத்தமா நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் படத்துல என்ன சொல்வீங்க? படத்துல இந்த ஸ்கிரீன் பிளேலாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் நடுவில் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபைனலா ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. பிரேக்கப் சீன் தான். பிரேக்கப் சீன் சூப்பரா இருந்துச்சு. ரெண்டுமே ஈக்குவலி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்ஷன் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் ரொமான்ஸ் தான். ஐ திங்க் ரொமான்ஸ்னால ஆக்ஷன் வாஸ் வெரி நைஸ். அந்த ஃபீலிங்ஸ் வந்து எங்களுக்குமே ரொம்ப ஃபீல் ஆகி நாங்கள் ரொம்ப உருகிட்டோம். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவங்க அந்த லவ் போர்ஷன்ஸ், அந்த ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்றது, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்ச விஷயம்னா அது ட்விஸ்ட் தான் இருக்கிறதுல பிடிச்ச விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா பிளாக் பஸ்டர், லைக் சண்டை போடுற மாதிரி. ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க லவ் கேர் அதெல்லாம் தான். லாக்ல எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. படமே பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்தது. எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. அந்த ஜெயில் சீன் உள்ள லவ் சீன் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. போர் அடிக்கல. படம் விறுவிறுப்பா போகுது. பிடிச்ச விஷயம்னா கிளைமேக்ஸ்ல வந்து இந்த ஹீரோ போய் அங்கே போய் ஃபைட் பண்ணும்போது யதார்த்தமா இருக்கு. ஜெயிலில் ரொம்ப யதார்த்தமா நல்லா இருந்துச்சு. இந்த மூவி இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா இந்த மூவி எனக்கு தெரிஞ்சு பெட்டரா தோணுச்சு. இதை வந்து இந்த மூவியோட கம்பேர் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தேவையில்லை. இந்த மூவி வந்து நான் இன்னொரு வாட்டி பார்த்தாலும் இன்னொரு வாட்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். படத்துடைய அந்த லவ் ஃபேக்டர் என்ன மாதிரி ஆளுங்களுக்கணும் பெருசாக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த லவ்வை நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஒரு க்ரைம் எலிமெண்ட்டை கொண்டாந்துருக்காங்க. சாதாரணமாக இந்த மாதிரி ட்விஸ்ட் கொண்டாந்து க்ரைம் எலிமெண்ட்டு எல்லாம் கொண்டாடுறது கஷ்டம். நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையில் எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகா உயிரே கொடுத்துருக்காங்க போல இருக்கு ஆகாஷ்காக. ட்ரெய்லர்ல வந்து ரொமான்ஸும் காமிச்சிருந்தாங்க, ஆக்ஷனும் காமிச்சிருந்தாங்க. ஸோ படத்துல எது அதிகமா இருந்தது? ரெண்டுமே இருந்தது. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆக்ஷன் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆக்ஷன் நார்மலாக தான் இருந்தது. ரொமான்ஸ் ஓகே, குட். 4-5 இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீன் வச்சிருக்கலாம் போல இருக்கு. இவர் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சினிமேட்டிக்கா இல்லை. சூப்பரா இருந்துச்சு படம். இப்போ வர ஜென்ரேஷன்ல ஃபுல்லாக ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லவ் மூவி பார்க்குறேன். லவ் மூவியில் இந்த மாதிரி ஒரு மூவிலாம் இருக்குது. இந்த மாதிரி மூவிலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? நம்ம யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காங்க. சூப்பர். மிரட்டு எடுத்துருக்காப்புல. இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. மியூசிக் யுவன் மியூசிக் நார்மல். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் சூப்பரா இருந்தது. சொல்லவே வேணாம். நல்லா இருந்துச்சு. யுவன் சார் பிரிச்சுட்டாரு. அது அந்த பழைய யுவன் சார் சாங்ஸ் எல்லாம் கேட்குற அந்த லவ்ல இருக்கிறவங்களும் சரி, லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா பாட்டு நல்லா இருக்கு. ரெண்டு பாட்டு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ட் யுவன் சார் மியூசிக்ல அது இன்னுமே ஒரு வேற லெவல் போயிருக்குங்க. ஓவராலா பொங்கலுக்கு இந்த மூவி வொர்த் இட்டா? கண்டிப்பா வொர்த் இட். எல்லாருமே வந்து பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். சூப்பர். 100% உங்களுக்கு இது பயங்கரமாக ஓடும். காலேஜ் பசங்க நிறைய பார்ப்பாங்க. நோ டவுட். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு.